ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் ரம்பா அவர்கள் தளபதியை ஃபேமிலியோட மீட் பண்ணதை பற்றி ரீசெண்ட் இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. அதாவது, என்னோட பையன் தளபதியோட மிகப்பெரிய ஃபேன். கடைசியாக லியோ படத்தை பார்த்துட்டு நான் ரெடி தான் இந்த சாங்குக்கு ஆடிக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால தான் தளபதியை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு இருந்தோம். சும்மா ஒரு 10 நிமிஷம் மீட் பண்ணுவாருன்னு பார்த்தா 2 ஹவர்ஸுக்கு மேலே எங்கள் கூட பேசிட்டு இருந்தாரு. பழைய மெமரிஸை பற்றிலாம் பேசி என் பையனோட ரொம்ப நேரம் விளையாண்டாரு. ஸோ ரொம்ப மெமரபிளான மீட்டிங்கா இருந்துச்சு அது. அண்ட் நான் நிறைய நடிகர்களோட நடிச்சிருக்கேன். பட் தளபதியோட நடிச்சது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஷெட்யூல் முடியும் போது நான் இந்த ஒரு கண்ட்ரிக்கு போறேன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கைண்டா கேட்பாரு. ஸோ பொதுவா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஹீரோவும் கேட்டது இல்ல. ஷெட்யூல் முடிஞ்சதும் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் தளபதி அப்போவே கைண்டா டவுன் வர்த்தா இருப்பாரு. அப்படின்ற மாதிரி ரீசெண்டா தளபதியை மீட் பண்ணதை பத்தியும் அதுக்கு முன்னாடி தளபதி கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரம்பா பாத்தீங்கன்னா தளபதியோட நினைத்தேன் வந்தா என்றென்றும் காதல், தென் மின்சார கண்ணா இந்த மாதிரி ஒரு 4-5 படத்துல நடிச்சிருக்காங்க. கடைசியா சுக்ரன் படத்துல ஒரு சின்ன கேமியோ ரோலுக்கு வந்து தளபதியோட டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. தென் நினைத்தேன் வந்தாய் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஏன்னா படமும் சரி, மெயினா அந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். நினைத்தேன் வந்தாய் படம் பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. அண்ட் மின்சார கண்ணா படத்துல தளபதி ரம்பா சீன்ஸ் எல்லாமே பயங்கர ஃபன்னா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஊதா ஊதா பூ சாங் பயங்கர ஒரு ஃபேவரட். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.